குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் மற்றும் அதிகாரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த வரைகலை தொகுப்பு. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மகாராஷ்டிர மாநில ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிகள் வாக்களிக்கலாம். இதில் நியமன எம்பிகளும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கலாம். ஆனால் நியமன எம்பிகளால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. மக்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 543, மாநிலங்களவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 245, இரு அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 788. இதில் மக்களவையில் ஒரு இடமும் மாநிலங்களவையில் 5 இடங்களும் காலியாக உள்ளன. இதனால் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது 782 இருக்கிறது. இதில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 392 வாக்குகள் தேவை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நியமன எம்பிகள் உட்பட மக்களவையில் 293 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 129 உறுப்பினர்கள் என மொத்தம் 422 எம்பிகள் உள்ளனர். இந்தியா கூட்டணிக்கு நியமன எம்பிகள் உட்பட மக்களவையில் 249 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 105 உறுப்பினர்கள் என மொத்தம் 354 எம்பிகள் உள்ளனர். மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 உறுப்பினர்களும், இந்தியா கூட்டணிக்கு 354 உறுப்பினர்களும் உள்ளனர். காலை 10 மணிக்கு துவங்கும் வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும். அதனையடுத்து மாலை 6 மணி முதல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்படும். துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் நபர் மாநிலங்களவை தலைவராகவும் செயல்படுவார். குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆனால் அவரது பதவிக்காலம் முடிந்தும் அடுத்தவரை தேர்ந்தெடுக்கும் வரை அவர் அந்த பதவியில் தொடரலாம். மாநிலங்களவையை ஒத்திவைக்கவோ அல்லது அதன் அமர்வை நிறுத்தி வைக்கவோ துணை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவரின் பதவி காலியாகும் பட்சத்தில் புது குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை குடியரசுத் தலைவர் அந்த பதவியை வகிப்பார். மேலும் உடல்நல குறைவு உள்ளிட்ட காரணங்களால் குடியரசுத் தலைவரால் செயல்பட முடியவில்லை என்றால் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் பதவிக்கு கீழேயும் பிரதமர் பதவிக்கு மேலேயும் இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் பிற நாடுகளுடன் ராஜ்ய உறவுகளை வலுப்படுத்த வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளலாம். மாநிலங்களவை தலைவராகவும் இருக்கும் குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக மாநிலங்களவை உறுப்பினர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அது வெற்றி பெற்றால் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார்.